என்னுடைய குணாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஜோதிடர் தீர்க்கதர்சி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கணும், சந்திர அதியோகம் அது சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட விதிகள் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? சந்திர அதியோகம் ஐயா சந்திர அதியோகத்தை அதிகமா அந்த விதியை யூஸ் பண்ணுவாரு. சந்திர அதியோகம்னா என்னங்க? சூரியன் இங்க இருக்கிறாரு, சந்திரன் இங்க இருக்கிறாரு, பௌர்ணமி. ஓகேங்களா? சந்திர அதியோகம் சந்திரனுக்கு எவ்வளவு ஒளித்தன்மை இருக்கு, சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒளித்தன்மையா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஒளித்தன்மை இருக்கும்போது சந்திர அதிகம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டமி நவமி தாண்டி தசமியிலிருந்து அந்த சந்திர அதியோகம் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கட்டங்கள்ல இருக்கும் போதுதான் சந்திர அதியோகம் செயல்படும். ஓகேங்களா? இது நல்லா பர்ஃபெக்டா ரொம்ப பியூரா வேலை செய்யும். இந்த 3 கட்டம், இந்த கட்டத்துல ஓரளவுக்கு சந்திர அதியோகம் பலன் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த 5 கட்டத்துல இருக்கும்போது சந்திர அதியோகம் வேலை செய்யும். ஓகேங்களா? சந்திர அதியோகம் யார் யாருக்குலாங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 சுபர்களுக்கு, குரு, சுக்கிரன், புதன், இவங்க 3 பேருக்குன்னா சந்திர அதியோகம் நல்லா வேலை செய்யும். இப்போ சப்போஸ் இப்ப குரு இங்க இருக்கிறாரு, புதனும் சுக்கிரனும் இங்க இருக்கிறாங்க. இப்ப சந்திர அதியோகம் அழகா குருவுக்கு, புதனுக்கு, சுக்கிரனுக்கு 3 பேருக்குமே 3 சுபர்களுக்கும் சந்திர அதியோகம் கிடைக்குது. நல்லா அழகா இருக்கு இந்த ஜாதகம். சந்திர அதியோகம் நல்லா முழுமையா பெற்ற ஜாதகம் இது. 3 சுபர்களும் சந்திர அதியோகத்துக்குள்ள இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப சந்திர அதியோகம் ஏற்பட்டா என்னங்க நடக்கும்? இந்த 3 கிரகத்துடைய காரகங்கள் பிளஸ் பிளஸ், குருனுடைய தனகாரகன், புத்திரகாரகம், புத்தி அறிவு. ஓகேங்களா? சுக்கரன் சொகுசுத்தன்மை, பெண்கள் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி புதன் அறிவு. இந்த புதனுடைய காரகங்கள், குருனுடைய காரகங்கள், சுக்கரனுடைய காரகங்கள் எல்லாமே பிளஸ் பிளஸ் அதிகமாகுது சந்திர அதியோகத்தால. அதே மாதிரி இவருடைய ஆதிபத்தியங்கள், சப்போஸ் இதனுடைய ஆதிபத்தியம் எல்லாம் பாவ ஆதிபத்தியங்களா இருந்தாலும் சுப ஆதிபத்தியங்களா மாற்றப்படுகிறது. சப்போஸ் இது அட்டமாதிபத்தியம் இருந்தாலும் 8ஆம் இடம் சுப பலனா நடக்கும். இதுதான் சுப ஆதிபத்தியம். இப்ப இது 5ஆம் அதிபதினா அந்த ஆதிபத்தியமும் நல்ல ஆதிபத்தியம் தான். அந்த ஆதிபத்தியத்தை அதிகப்படுத்தும். காரகங்கள் பிளஸ் பிளஸ், ஆதிபத்தியம் சுப ஆதிபத்தியம் தான் சுப ஆதிபத்தியத்தை பிளஸ் பிளஸ் ஆகும். சப்போஸ் பாவ ஆதிபத்தியம் இருந்தாக்கா அது சந்திர அதியோகத்தினால சுப ஆதிபத்தியங்களா நடக்கும். 8ஆம் இடம் சுப பலன் நடக்கும். 6ஆம் அதிபதி இருந்தா 6ஆம் இடம் சுப பலன் நடக்கும். இப்போ 6ஆம் இடம் பாவத்தினாக்கா 6ஆம் அதிபதி தேவையில்லாத கடனை கொடுக்காம சுப கடன்கள், இப்போ வீட்டு லோன், கார் லோன், இந்த மாதிரி நம்ம தொழிலுக்கான கடன், இந்த மாதிரி சுப கடன்களா இருக்கும். அந்த சுப ஆதிபத்தியமா மாற்றும். இதுதான் சந்திர அதியோகம். காரகம் பிளஸ் பிளஸ் அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்தன்மையா மாறும். ஏன்னா சுபத்தன்மை அடையுது. இந்த 3 கிரகங்களுக்கு நல்லா அழகா சந்திர அதியோகம் செயல்படும். ஓகேங்களா? சரி, சந்திர அதியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ராகு இங்க இருக்கிறாரு 13 டிகிரிக்குள்ள சந்திரனுக்கு, அந்த பக்கம் பிளஸ் 13 மைனஸ் 13 டிகிரிக்குள்ள இந்த ராகு இருக்கிறான்னா, அப்ப இந்தியாவுக்குள்ள கிரகணம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல அங்க சந்திரன் ஒளி குறைஞ்சிடாரு. அப்ப சந்திராதியோகம் வேலை செய்யாது. இவரு இல்ல, சந்திராதியோகம் ஒளி குறைஞ்சது, கிரகணம் சந்திராதியோகம் வேலை செய்யாது. ஓகேங்களா? இது மாதிரி பட்சத்துல சந்திராதியோகம் ஒர்க் அவுட் ஆகுது. இது மாதிரி இருக்கும்போது சந்திராதியோகம் வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சுக்கரன் வரணும். அப்படி இல்லைன்னா இத இப்ப குரு பார்க்கணும். இப்ப இந்த சந்திரனுக்கு சந்திர அதியோகம் உண்டு. இதுதான் எக்ஸப்ஷனா சொல்றாரு. இது மாதிரி கிரகணம் ஏற்பட்டாலும் இந்த குருனுடைய பார்வையில் இருக்கும்போது சந்திர அதியோகம் உண்டு. சந்திரன் பங்கப்படல, அந்த தோஷ நிவர்த்தி அடையுது அப்படின்றது ஐயா சொல்றாரு. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். சரி, சந்திர அதியோகம் மட்டும் வேற யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? சுபருக்கு, குரு, புதன், சுக்கரனுக்கு மட்டும்தான், வேற எந்த கிரகங்களுக்கும் அது யூஸ் ஆகாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க செவ்வாய் போட்டா சந்திர கேந்திரம், சந்திர மகள யோகம் டைரக்டா யூஸ் ஆகிடும். சப்போஸ் செவ்வாய் இங்க இருந்தாலும் பாப அதியோகமா வேலை செய்யும். பாபர்களுக்கு பாப அதியோகமா அது வேலை செய்யும். இப்ப இந்த செவ்வானுடைய பாபத்தன்மை குறையும். சப்போஸ் இவர் 6ஆம் அதிபதியா இருந்தாலோ, இல்ல ஒரு பாபர் என்ற கிரகம் அடிப்படையில, அந்த ஆதிபத்தியம் அடிப்படையில இவர் ஏதோ நம்மளுக்கு கெடுதல் செய்ய போறான்னா அந்த கெடுதலுடைய அளவு குறையும். காரணம் பாப அதியோகம் செவ்வாய்க்கு ஏற்படுறதுனால. இது ஒரு எக்ஸப்ஷனா இதை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதுதான் பாப அதியோகம்.
அந்த மாதிரி செவ்வாய்க்கு நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி சனிக்கும் ஓரளவுக்கு பாப அதியோகம் சில கேசஸ்ல வந்து சொல்லியிருக்காரு. பாப அதியோகம் ஓரளவுக்கு, சனி கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி. செவ்வாய்க்கு கொஞ்சம் பாப அதியோகம் செயல்படும், அந்த மாதிரி சில ஜாதகங்களை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி. நீங்களும் அந்த மாதிரி ஜாதகங்களை வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. பாப அதியோகம் ஒர்க் ஆகுதா, அந்த செவ்வானுடைய செயல்பாடுகள்ல சுபத்தன்மை அடையுது, அதுதான் பாப அதியோகம். ஓகேங்களா? இதுதாங்க சந்திர அதியோகம். சந்திர அதியோகத்துல சப்போஸ் இங்க புதன் இருக்கிறாரு, இங்க சுக்கிரன் இருக்கிறாரு, இங்க குரு இருக்கிறாரு. இப்போ சந்திர அதியோகத்துல புதனும் சுக்கிரனும் குரு இருக்கிறாங்க. 3 கிரகம் நல்லா தான் இருக்குது. ஆனா எனக்கு குரு தேசை நல்லா இல்லைங்களே, அவ்வளவு ஒண்ணும் பெருசா யோகம் செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிபத்திய ரீதியாகவும் சூப்பரா வரணும். சப்போஸ் இவர் வந்து இப்போ துலா லக்னமா வந்தான்னு வச்சுங்க, இப்ப குரு வந்து சந்திர அதியோகத்துல தான் இருக்கிறாரு. ஆனா 6ஆம் இடத்துல கொடுப்பாரு, கடன் தொல்லை தான் கொடுப்பாரு. என்னங்க சந்திர அதியோகம் வேலை செய்யுதுங்க, அதுக்குதான் ஆதிபத்திய சுபர்களா இந்த சந்திர அதியோகத்துல வரும்போது நமக்கு நன்மையா இருக்கணும். இப்ப இங்க கடனை கொடுப்பாரு, என்ன ஒண்ணு இங்க சந்திர அதியோகம் இல்லைன்னா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் கடன் கொடுப்பாரு. சந்திர அதியோகத்துல வந்ததுனால வீட்டு லோனு, ஐயா அதை அடிக்கடி சொல்லுவாரு, பெரிய வீடா கட்டிட்டு வீட்டுல ரசம் சோறு சாப்பிடுவோம், அந்த மாதிரி கதையா பண்ண வைப்பாரு. ஒண்ணு வீட்டு லோனோ இல்ல ஹோம் லோனோ ஏதோ ஒரு லோனை போட்டு கடனை வாங்கி வச்சு, கடன் மேல நம்ம ஆசைப்பட வச்சு கடனை போட்டு தொல்லை பண்ணுவாரு. சுப கடன்களை கொடுப்பாரு இந்த சந்திராதியோகத்தினால. சந்திராதியோகத்தினால இவர் 6ஆம் அதிபதி லக்னாதிபதியா மாறி போறது இல்ல, 9ஆம் அதிபதியா மாறிட மாட்டாரு. இவர் 6ஆம் அதிபதி தான். அட்லீஸ்ட் சுப கடனா மாறுவார். இப்ப ஒரு கடன் வாங்கி ஒரு பிளாட் வாங்கினுங்க, பிளாட் சொந்தமாயிடுச்சு, பட் கடனை அடைச்சிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் கடன் அடைஞ்சா நமக்கு பிளாட்டாவது கிடைக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணா பிளாட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி பாப செலவா மாறும். அந்த மாதிரி இல்லாம சந்திராதியோகம் சுப கடனா மாறும். இவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்காக இங்க 6ஆம் அதிபதி சந்திராவதியில குரு இருக்குது, நான் கஷ்டப்படுறேன், அப்ப சந்திராவதியமே போய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படி இல்ல. ஆதிபத்திய ரீதியா சப்போஸ் இதே தனுசு லக்னமா போடுங்க, இப்ப தனுசு லக்னமா போடுங்க, இந்த சந்திராதி யோகம் வந்து தர்மகரமதி யோகமா வேலை செய்யும். இதுதான் இந்த காரகங்களும் வலுப்படணும். ஆதிபத்திய சுபரலா இருந்தா அந்த அதியோகம் நல்ல மாதிரி வேலை செய்யும். அதுதான் ஆதிபத்திய சுபராவும் இது வர்றது ஒரு நல்ல அமைப்பு. இவ்வளவு இருக்குங்க, தர்மகரமதி யோகம் இருக்கு, ஆனா எனக்கு பெரிய லெவல்ல கொடுக்கல, தசையும் வரணும். இப்ப இங்க துலா லக்னமா போட்டாலும் குரு கடனை தான் கொடுப்பாரு. அப்ப தனுசு லக்னமா போட்டுது, அப்ப சூரியன் புதனும் தர்மகரமதி யோகம் ஏற்படுது, நான் ஒண்ணும் சம்பாதிக்கலனாக்கா புதன் தசை வரணும், சூரிய தசை வரணும், தசைகள் வரணும், அப்பதான் பலன் அடைக்கும். புத்தியில ஓரளவுக்கு தசானனுக்கு உட்பட்டு ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். ஒவ்வொரு படிநிலையே போயிட்டே இருக்கணும். ஒரு புள்ளியை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க சந்திராதியோகம் வச்சு எனக்கு சந்திராதியோகம் ஏகப்பட்ட ஜாதகம் இருக்குது, எதுவுமே வேலை செய்யலன்னா இப்படிதான் வேலை செய்யாது. அந்த டைமிங் வேணும். புதன் தசை நடக்குதுங்களா, அப்போ வந்து தனுசு லக்னத்துக்கு அந்த தர்மகரமதி யோகம் செயல்படும். சூரிய தசை நடக்குதா, அந்த மாதிரி செயல்படும். தசையே வராத போது எப்படி சந்திராதி யோகத்தை அதனுடைய பலனை அந்த தசையில தான். இப்போ காரகங்கள் வாழ்நாள் ஃபுல்லா நடக்கும். ஒரு சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கிறாரு, வாழ்நாள் ஃபுல்லா அறிவாளி தான். ஆனா ஆதிபத்தியம் தசையில தான் நடக்கும், புத்தியில தான் நடக்கும். புத்தியில நடக்கணும்னு பார்த்தா தசாநாதனுக்கு உட்பட்டு தான் செய்வாரு. அப்ப தசாநாதன் தன்னுடைய ஃபுல் கண்ட்ரோல ஆளுங்கட்சி மாதிரி செய்யணும்னா அப்ப அவருடைய தசை வரணும். அப்ப ஆதிபத்தியம் தசையில தான் நடக்கும், காரகம் வாழ்நாள் ஃபுல்லா நடக்கும். அப்படின்னா தசை வரணும். தசை வராத சந்திராதியோகனுக்கு வேலை செய்யல, சந்திராதியோகம் வேலை செய்யலாம், தசை வந்தாதான் வேலை செய்யும். ஒண்ணு சூரிய தசையில வேலை செய்யல, சந்திர தசையில வேலை செய்யும். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் படிநிலையா புரிஞ்சுங்க. ஒத்த ரூலை வச்சுக்கிட்டு ரூலை வந்து நம்ம தவறா பேசக்கூடாது. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சந்திர அதியோகங்க. இப்போ சந்திர அதியோகம் ஒரு சூரியன், இப்போ ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, இப்போ புதன் சுக்கிரன் குரு இந்த மாதிரி இருக்கான்னு வச்சுங்களேன். இந்த சந்திர அதியோகத்தை இன்னொரு இல்லைனாக்கா இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபதி தோஷம், இந்த மாதிரி எல்லா தோஷத்துக்கும் சந்திராதியோகம் நிவர்த்தி. இது ஒரு ரூல். இங்க கேந்திரத்துல இருந்தா இது வந்து இங்க புதனை போடுங்க, இது ஆக்சுவலா கேந்திரம், இது சந்திராதியோகம் இல்ல. சந்திராதியோகம்ன்றது 6-8 தான் நேரா வந்தா கேந்திரமே வந்துட போகுது, அது சந்திரனுடைய நேர்பார்வை. 6-8 இருக்கிறது தான் இந்த சந்திராதியோகம். ஓகேங்களா? இத மாதிரி இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி தோஷமோ மாரக பாதக கேந்திராதிபதி, மாரகாதிபதி தோஷம், பாதகாதிபதி தோஷம், கேந்திராதிபதி தோஷம், இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அந்த சந்திர அதியோகத்துல இதெல்லாம் சுபப்படுத்தப்படும். அந்த மாரகத்தன்மை நடக்காது, பாதகத்தன்மை நடக்காது. இது ஒரு ரூலா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, சந்திர அதியோகம் சுக்கிரனுக்கு இருக்கு, இப்போ இந்த பாவகத்துக்கும் இருக்குமா? இல்ல, கிரகத்துக்கு மட்டும்தான். சந்திர அதியோகம்ன்றது 6 சந்திரனுக்கு 6லயும் 8லயும் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டும்தான் சந்திர அதியோகம். அந்த சுப கிரகங்களை அந்த ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி சுபத்தன்மை அடையுது, பாவகங்களுக்கு எடுக்கக்கூடாது. இப்ப குரு இங்க இருக்கிறாரு, இப்ப லக்னமா போட்டனா
இப்ப இது 6ஆம் வீட்டை பாக்குறாரு. இப்ப இந்த குரு இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பாவகம் சுபத்துவம் அடையுது, இந்த பாவகம் சுபத்துவம் அடையுது. இந்த இந்த இடத்துல ஒரு கிரகம் போடுங்க, இப்ப செவ்வாய் போடுங்க. இந்த பாவகமும் சுபத்துவம் அடையுது, இந்த கிரகமும் சுபத்துவம் அடையுது. இது குருனுடைய பார்வை. ஆனா சந்திர அதியோகம் கிரகம் மட்டும்தான் சுபத்துவம் அடையுது, பாவகங்கள் சுபத்துவம் அடையாது. சந்திர அதியோகங்கள் கிரகத்துக்கு மட்டும்தான் பாவகங்கள் இந்த பாவகம் எல்லாம் சுபத்துவம் அடையாது. விருச்சிக பாவக சுபத்துவம், மகர சுபத்துவம் எடுக்கக்கூடாது. இந்த மகர சுக்கிரனால சுபத்துவம் படுத்தப்படுது, ஆனா சந்திர அதியோகத்தினால இல்ல. ஓகேங்களா? அந்த மாதிரிதான் கிரகங்களுக்கு தான் சந்திர அதியோகம், அந்த 6, 8 பாவகங்கள் இல்ல. அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் சனி, சந்திரன் ராகு, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் சனினாக்கா முடி எடுத்து ரொம்ப குழப்பப்படுவாங்க, கான்பிடன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும், முடி எடுத்து ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப தயங்குவாங்க, குழப்பவாதியா இருப்பாங்க. சந்திரன் ராகு முடிவே எடுக்க மாட்டாங்க, இவங்க முடிவே எடுக்க மாட்டாங்க சுத்தமா. நோ, இவங்க வந்து அட்லீஸ்ட் குழம்பியாவது குழப்பமாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, தயங்குவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் சந்திரன் சனி, குழம்புவாங்க, தள்ளி போடுவாங்க, தயக்கங்கள் இருக்கும். சந்திரன் ராகு சுத்தமா முடிவே எடுக்க மாட்டாங்க, சுத்தமா சந்திரனை வேலை செய்யாது. இதுதான் சந்திரன் ராகு சந்திரன் சனிக்கான வித்தியாசம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப சந்திரன் இங்க இருக்கிறாரு, இது நீச்சம். நிறைய பேர் இப்ப சமீபத்துல ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி போட்டேன், அந்த தகப்பனை அந்த பெண் ஜாதகத்துல அவங்க மகள் ஜாதகத்துல பதிஞ்சிருக்குன்னு இங்க குரு சுக்கிரன் அதெல்லாம் போட்டேன். இங்க பாருங்க, இதுதான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப இந்த குரு சந்திரனை பார்த்தா சந்திரன் சுபத்துவம் தான் அடைகிறாரு, இவரு நீச்ச பங்கம் அடையல. இதுதான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சுபத்துவத்துக்கும் நீச்ச பங்கத்துக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதேதான் இந்த ஜாதகத்துல போட்டேன். இங்க குரு சுக்கிரன் இருக்கிறாங்கன்னா, சுக்கிரன் இப்போ கன்னி லக்னம் 9ஆம் அதிபதி சுபத்துவம் தான் அடைகிறாரு, இவரு நீச்ச பங்கம் அடையல. நீச்ச பங்கம் யார் தருவாங்கன்னா புதன் தான் தரணும், நீச்ச பங்கம் குரு தர மாட்டாரு. அதுவே புரிய மாட்டேங்குது, ரூலே புரிய மாட்டேங்குது. இதை விட்டுட்டு நான் வந்து பதில் தெரியல அப்படின்னு இந்த வீடு கொடுத்த புதன் தான் நீச்ச பங்கம் தரணும் இல்லையா? சந்திரன், பௌர்ணமி சந்திரன், சந்திர கேந்திரம், இவங்கதான் வந்து நீச்ச பங்கம் தருவாங்க. குரு வந்து சுபத்துவம். அதே மாதிரிதான் இந்த சந்திரன் சுபத்துவம் அடைகிறாரு, ஆனா நீச்ச பங்கம் அடையல. நீச்ச பங்கம் வேற, சுபத்துவம் வேற. நீங்க குரு பாக்குறாருன்னா சுபத்துவத்தையும் நீச்ச பங்கத்தையும் நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, இது பேரு சுபத்துவம். சந்திரனுடைய காரகங்கள் வலுப்பெறுகிறது, ஆனால் ஆதிபத்தியங்கள் அல்ல. என்னங்க குரு பார்த்தாரு ஆதிபத்தியம் வலுப்பெறணுமே? ஐயா, இது நீச்ச பங்கம் இல்ல, இவர் நீச்சமா இருக்கிறாரு, நீச்சம் தான். நீச்ச பங்கம் அடையினா வேற பாயிண்ட், இது சுபத்துவம். குரு இங்கிருந்து இங்க பார்க்கும்போது இது வந்து சுபத்துவம் தான், சந்திரன் சுபத்துவம். சந்திரனுடைய காரக தொழில்கள் அம்மா, மனம் எல்லாம் முதல்ல கொஞ்சம் டல்லா இருக்குது மனம், அதுக்கப்புறம் நல்ல மைண்ட் செட் நல்லா இருக்கு, இந்த மாதிரிதான். இது சந்திரன் சுபத்துவம். சந்திரன் நீச்ச பங்கம் அடையனா அது செவ்வாய் தான் தரணும், இல்லைன்னா செவ்வாய் இங்க உச்சம் அடையணும். இது நீச்ச பங்க ராஜயோகம். இது வந்து இந்த செவ்வாய் தான் தரணும், இதுதான் நீச்ச பங்கம். நீச்ச பங்கன்றது சுபத்துவன்றது இந்த காரகங்கள் வலிக்கிறது. ஆனா நீச்சமா இருக்கும்போது, மற்றபடி இருக்கும்போது இப்ப நார்மலா இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறாருன்னா, குரு இங்க இருந்து பாக்குறாருன்னா காரகமும் வலுக்குது, ஆதிபத்தியம் வலுக்குது. ஆனா இந்த இடத்துல சந்திரன் நீச்சமா இருக்கிறாரு, இங்க காரகம் மட்டும் தான் வலுக்குது, ஆதிபத்தியம் வலுக்கல. ஆதிபத்தியம் வலுக்குனா அதுக்கு நீச்ச பங்கம் அடையணும். அதுக்கு நீச்ச பங்கமானாதான் இங்க பாருங்க, நீச்ச பங்கம். இதுதான் ஆதிபத்தியம் பிளஸ் பிளஸ். நீச்ச பங்கம் அடையணும் ஆதிபத்தியத்தை அதிகப்படுத்துறதுக்கு, அது செவ்வாயால தான் தர முடியும். சுபத்துவத்தையும் நீச்ச பங்கத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதேதான் கண்ணில் இருக்குது, குரு சுக்கிரன் இருக்கும்போது அது சுபத்துவம், அது நீச்ச பங்கம் இல்ல. 9ஆம் அதிபதி சுபத்துவமா தான் இருக்கிறாரு. ஐயா, அது சுபத்துவமா தான் இருக்கிறாரு, இல்லன்னு சொல்ல. அவர் நீச்ச பங்கம் அடையல. நீச்ச பங்கம் அடையனா ஒண்ணு புதன் கொடுக்கணும், இங்க இருக்கணும் புதன். இதுதான் வந்து அந்த நீச்ச பங்கத்துக்கும் சுபத்துவத்துக்குமான வித்தியாசம். அதை கொஞ்சம் மைனூட்டா பாருங்க. நிறைய பேர் வந்து நீச்ச பங்கத்தையும் சுபத்துவத்தையுமே போட்டு குழப்பீங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. சப்போஸ் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல வீக்கா இருக்கிறாரு அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்ப அது எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்தா, லக்னாதிபதி வலுவா இருந்தானாக்கா அந்த சந்திரனுடைய பலவீனம் வந்து சரி செய்திப்பாங்க. ஓகேங்களா? அவங்க நல்லா சக்சஸ் ரேட் கொடுப்பாங்க. சந்திரன் வீக்கா இருந்தா லக்னாதிபதி வலுவா இருக்கணும், அது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா?
இவ்வளவுதாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, சந்திர கேந்திரம். சந்திர கேந்திரம் எந்தெந்த கிரகத்துல நல்லா வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சந்திரன் இருக்கிறார், சூரியன் இங்க இருக்கிறாருன்னா இதுதான் ஐயா வந்து சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமானது, அது லக்ன கேந்திரமானது அமைப்புல இது அதிகார அமைப்பு, சொந்தமா தொழில் செய்து சூரியனுடைய காரங்கள் சந்திரனுடைய காரங்கள் வலிக்குது அமைப்புல சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருக்கு. சந்திர கேந்திரம் சூரியனுக்கு நல்லா அழகா வேலை செய்யும். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமா இருக்கு, நல்ல அமைப்பு. அதே மாதிரி சந்திர கேந்திரத்துல புதன், இங்க புதன் இருந்தாலும் அமாவாசை விட்டு ஒரு நாள் தான் தள்ளி இருக்கும், இந்த சந்திர கேந்திரமும் நல்லா வேலை செய்யுது, நீங்க செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் புதன் இங்க இருந்தா சந்திர கேந்திரத்துல புதனுக்கு வந்து அவ்வளவு அழகா வேலை செய்யுது. இங்க இருந்தாலும் சப்போஸ் இங்கதான் இருக்கிறார் சூரியன், இங்க 29 டிகிரி இருக்கிறார், அப்பதான் அமாவாசை இருக்கிறார், இருந்தாலும் சந்திர கேந்திரம் வேலை செய்யுது. ஓகேங்களா? இதுதான் வந்து படிநிலை குறையலாம், ஆனா சந்திர கேந்திரம் வேலை செய்யுது. ஓகேங்களா? சந்திர கேந்திரத்துல புதனுக்கு அழகா வேலை செய்யுது, புதனுடைய காரகங்கள் ஆதிபத்தியங்கள். இதுதான் சந்திர கேந்திரத்துல. இப்ப சந்திர கேந்திரத்துல இங்க பாருங்க, சந்திர கேந்திர புதன் இருக்கிறார். இந்த புதன் நீச்ச பங்கம். இப்போ புதனுடைய காரகங்களும் வலிக்குது, புதனுடைய ஆதிபத்தியமும் நீச்ச பங்கம் அடையுது. முதல்ல ஆதிபத்தியங்கள் கிடைக்கல, அதுக்கப்புறம் ஆதிபத்தியமும் கிடைக்குது. இதுதான் நீச்ச பங்கம். சந்திர கேந்திரம் நீச்ச பங்கம் அடையும். இப்ப இங்க செவ்வாய் சொன்ன மாதிரி சந்திர கேந்திரம் வந்து கிரகங்களுக்கு நீச்ச பங்கத்தன்மை கொடுக்கும். இப்ப சப்போஸ் இங்க குரு நீச்சமா இருக்கிறாரு, சந்திர கேந்திரத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப சூரியன் இங்க போடுங்க, சந்திர கேந்திர குரு இருக்கிறாரு, நீச்ச பங்கம் அடையுது. குருனுடைய காரங்கள் முதல்ல குழந்தை கொஞ்சம் லேட் ஆச்சு, அப்புறம் குழந்தை பிறந்தது. காரணம் சந்திர கேந்திரத்துல குரு நீச்ச பங்கம் அடைகிறார், ஆதிபத்தியங்களும் கிடைக்குது. இந்த மாதிரி சந்திர கேந்திரத்துல குருவுக்கும் சந்திர கேந்திரத்துல சுக்கிரன், இப்ப சுக்கிரன் இங்க இருக்கிறாரு, சந்திரன் இங்க இருக்கிறாரு, சுக்கிரன் நீச்ச பங்கம் அடைகிறார். சுக்கிரனுடைய காரகங்களும் வலிக்கிறது, ஆதிபத்தியங்களும் வலிக்கிறது. சுக்கிரன் நீச்ச பங்கம் அடையுது. சந்திர கேந்திரத்துல சுக்கிரன் காரகம் வலிமை அடையுது, ஆதிபத்தியம் நீச்ச பங்கம் அடையுது. அப்போ சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் சப்போஸ் இப்ப ஒரு லக்னாதிபதி நீச்சன்னு பாத்தீங்கன்னாக்கா, லக்னாதிபதி நீச்ச பங்கம் அடைந்துட்டார், லக்ன ஆதிபத்தியமும் வலிக்குது, சுக்கிரனுடைய காரகங்களும் வலிக்கிறது. இதுதான் வந்து சந்திர கேந்திரம். சந்திர கேந்திரத்துல புதனுக்கு, சுக்கிரனுக்கு, குருவுக்கு, சூரியனுக்கு நல்லா அழகா வேலை செய்யும். சந்திர கேந்திரத்துல செவ்வாய்க்கு நல்லா வேலை செய்யும். இங்க தனிக்குதான் வேலை செய்யாது சந்திர கேந்திரம். இப்ப இங்க பாருங்க, சந்திரனோட செவ்வாய் இருக்கிறாரு, இது சந்திரமங்கல யோகமா வேலை செய்திடும். சப்போஸ் செவ்வாய் இங்க போடுங்க, ராசிக்கு 10ஆம் இட்ட செவ்வாய் தொடர்பு கொண்டாருன்னு சொல்லிட்டு செவ்வாயோட துறைகள் அமைஞ்சிடும் சந்திர கேந்திரம். சப்போஸ் இங்க செவ்வாய் போடுங்க, ராசிக்கு 10ஆம் இட்ட 4ஆம் பாரியா பாக்குறாருன்னு ராசிக்கு 10ஆம் இட தொடர்பு வந்தது, அப்ப செவ்வாயோட துறைகள்ல வேலைக்கு போவாங்க. சப்போஸ் இங்க போடுங்க செவ்வாய, ராசிக்கு 10ஆம் இட செவ்வாய் இருக்கிறார் அமைப்புல சந்திர கேந்திரம் அழகா வேலை செய்யும். சந்திர கேந்திரம் வந்து செவ்வாய்க்கு நல்லா வேலை செய்து தொழில் அமைப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுதான் சந்திர கேந்திரம் செவ்வாய்க்கு நல்லா வேலை செய்யும். ஆனா சனிக்கெல்லாம் வேலை செய்யாது. அதுதான் வந்து சனி முழு பாபுர, அவருக்கு எந்த விதமான யோகமும் இல்லை. சனிக்கெல்லாம் சந்திர கேந்திரம் அவ்வளவு எதுவும் யூஸ் ஆகாது, இந்த மாதிரி செவ்வாய்க்கான யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் சந்திர கேந்திரம். சந்திர கேந்திரங்கள் வந்து நீச்ச பங்கம் அடையும், நீச்ச பங்கம் கொடுக்கும், ஆதிபத்தியங்களும் வலுப்பெறும். ஓகேங்களா? இதுதான் சந்திரன் பத்திய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.